மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சித் மாம் வேத்தி தத்வதஹ. இப்போ மூச்சு போயிட்டு வந்துருக்கு. யார் விட்ட மூச்சு நம்ம உள் சுவாசமா எடுத்துட்டு இருக்கோன்றது தெரியாது. எந்த நினைவு எங்கேருந்து இப்போ நம்ம இந்த மீடியம் வழியா திங்கிங்கா மாறி போயிட்டு இருக்குன்றது சொல்ல முடியாது. நானே பிடிக்க முடியாது. அதை சூக்ஷ்ம உடல்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா, மனத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா, மனக்கண் மனக்கண்ணே ஆக்சுவலா பார்க்க முடியாது. ஒரு தாட் உள்ள போகும்போது அது திங்கராகவே தான் இருந்துட்டு இருக்கும். எண்ணுபவனும் எண்ணமும் ரெண்டு இல்லை. அங்க ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குன்னா, நான் இப்ப பேசுபவனா வாய் மூலமா பேச்சு வந்துட்டு இருக்கே தவிர, எண்ணுதலும் பேசுபவனும் ரெண்டு ப்ராசஸ் இல்லை, ரெண்டு கிடையாது. உள்ள அகண்டமான சைத்தன்யம், பேரறிவு உடம்பு உள்ளேயும் அதுக்கு அப்பால எதுவுமே இருக்க முடியாது. மேட்டர் எதுவுமே இருக்க முடியாது. உடம்பு ஒரு மெட்டீரியல், தாட்ஸும் மெட்டீரியல் மூவ்மெண்ட். அதனாலதான் மெட்டீரியல் மூவ்மெண்டான தாட்டால அதை அப்ரஹெண்ட் பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது. தாட் ஒரு மூவ்மெண்ட் போது தாட் இஸ் த திங்கர். தேர் இஸ் நோ திங்கர் அபார்ட் ஃப்ரம் தாட். எண்ணுபவனே எண்ணம், பேசுபவனே பேச்சு, பார்க்கப்பட்டதே பார்ப்பவனும். ஒரு மாயாஜாலம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய அறிவீனத்தினால, புரிஞ்சிக்காத தன்மையினால அகண்டமான சைத்தன்ய பேரறிவை நம்மளுக்கு புலன்களா உடம்புக்குள்ள சின்ன சின்ன அபர்ச்சரை வச்சு கண்ணு காது மூக்குன்னு ஞானேந்திரியங்களா இருக்கிறதுனால இது என்ன நினைச்சு பிரமிச்சு நின்று இருக்கு. விஷயங்களால கவரப்பட்டு விஷயத்துக்கு அடிமையாகி விஷயங்கள் புலன்கள் வழியா வெளிநாட்டம். அதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையும் பஞ்சபூதமா தாண்டவம் அடைஞ்சு. சோ பெரிய மறைப்பா உள்ள இருக்கிற மறைப்புக்கு பேர் அவித்தைன்னு பேரு. உள்ள ஒன்னும் புரியாமல் புலன்களுக்கு ஆட்பட்டு, தனித்த எண்ணுதல்களுக்கு ஆட்பட்டு, தனித்த வாசனைகள் உள்ளே இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டே இருக்கு, மெமரியில இருந்து வந்துட்டே இருக்கு. எல்லாம் பழைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்கா. அவ எக்ஸ்பீரியன்சஸ ஓயாம ஒப்பிட்டு இந்த க்ஷணத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு க்ஷணத்தினுடைய ஒவ்வொரு நியூ மொமெண்ட்டும் இட் இஸ் ஃபேஸ்ட் பை த ஓல்டு தாட், ஓல்டு எக்ஸ்பீரியன்சர். அதுக்கு ரிலேஷனே கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேன்றவன் தான் பழைய ஆள். இப்ப இருக்கிறது நியூ மொமெண்ட், புத்தம்போது தருணம். அதுக்கு எந்த லேபிளும் கிடையாது, அதுக்கு ஒரு லேபிளுமே கிடையாது. அதுக்கு ட்ரெமெண்டஸ் ஓப்பன்னஸ் உள்ள இருக்கணும். ட்ரெமெண்டஸ் ஓப்பன்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஜீவத்தன்மை தான் மறைக்கும். ஜீவனா எல்லாரும் இருக்கும். ஏன்னா அந்த மனன்ற அந்த பொருளுக்கு உடம்பேன்னு ஒரு தேகம் ஒன்று மாட்டிட்டு இருக்கு அது கையில. அதை நானும் சொல்லிட்டு இருக்கு. அதை அந்த வேற்றுமை உறவுகள் ஆரோடையும் சேர்த்து தனித்திறனா நினைச்சு மயங்கி தன்னையே தான் மறைச்சுக்கிறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன? ஃபர்ஸ்ட் பூரண ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றிய அறிவு. அத இந்த மாதிரி பெரிய பெரிய அவதார புருஷர்கள்லாம் என்ன சொல்றா? தானுமே சொல்றா, அதே வார்த்தைகளை யூஸ் பண்றா. எந்த கான்ஜுகேஷன்ஸ், எந்த வேற்றுமை உருவுகள் மறைக்கிறதோ நானும் சொல்ற அகங்காரமும், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் சொல்ற மமகாரமும் எப்படி மறைக்கிறதோ அதே வார்த்தைகள் இவ யூஸ் பண்றா. மாம் வேத்தி தத்துவத்தக,
என்னை உள்ளது உள்ளபடி நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி வருகிறான்னு என்ன அர்த்தம்? இங்க உள்ளது உள்ளபடின்னு என்ன அர்த்தம்? நம்ம உள்ள தியானத்துல இத நல்லா புரிஞ்சுட்டு பரம்பொருள் தான் அனைத்துமா இருக்குன்னா இந்த செகண்ட், இந்த ஈவினிங் பொழுது, இந்த காலம் தான் வந்து ஒரே காலம். இப்ப அந்த அறிவு பொருள் உள்ள என்ன தாட்டா இருக்கோ அந்த தாட்டு தான் இப்போதைய நிகழ்வு. அதுதான் தேசம். இதை தவிர வேற எதிர்காலமும் கிடையாது, இறந்த காலமும் கிடையாது. இதுதான் வந்து பேர் விட்னஸிங், வெற்று பார்வை. வெற்று பார்வை. ஏன் வெற்று பார்வைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? எல்லாமே நம்ம எல்லா தாட்ஸும் ஆல்ரெடி தே ஆர் ஆல்ரெடி ஹோல்டிங் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். நம்மளுடைய திங்கிங் எல்லாமே என்ன, எப்ப பாரு வந்து பின்னாடி வந்து அத ஆளுமையோட பழைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தாக்கிண்டே இருக்கு. புது மொமெண்டா பார்க்க முடியாத அளவுக்கு உடனே திங்கிங் வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட காமிச்சா இதான் எனக்கு தெரியுமே, தெரியாதுன்றது கூட இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு இதை பத்தி தெரியாதுன்றது இன்ஃப்ளூயன்ஸ். எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தா உள்ள அது வந்து உடனே என்ன பண்றது, கான்ஃபிகர் பண்ணிடுறது, ஒரு 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 இதுல கண்டிஷன் பண்ணி மறைப்பாவே ஆக்கிடுறது, ஓப்பனஸ் போயிடும். தொடர்ந்து விஷயத்துக்கு ஆட்பட்டு இந்த தனித்த தன்மை உள்ளுக்குள்ள புத்தி ரூபமா எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓயாத திங்கிங் நடந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சுக்கிறோம்? திங்கிங் உள்ள ஓடுறதான் இவன் திங்கறான், ஜடத்துக்கு சேர்க்கிறோம். அதை திங்கர்னு யாரு கேட்டா நான் தான் யோசிக்கிறேன். நான் தான் யாருன்னு பார்த்தா தேகம். தேகத்துக்கு யோசிக்கும் திறனே கிடையாது. ஒரு பொருள் தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு, ஒரு பொருள் தான் எல்லாரோட திங்கிங்கமாவும் இருக்கு, ஒரு பொருள் தான் அறிவோட ஒரு 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 காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இல்ல வித்தியாசத்தை காமிக்கிறது அந்த ஒரு பொருள் தான். இந்த பூச்சி போறது, கரப்பாம்பூச்சி போறது, இல்லாட்டி ஒரு மண்புழு போறது, ஏதான ஒரு தடை வச்சா அது திரும்புறது இல்ல, அறிவு இருக்குல்ல உள்ள, இது ஒரு தடை, என்ன அசௌகரியப்படுத்துறது அப்படின்றது இமீடியட்டா இன்ஸ்டன்டேனியஸா அதே இடத்துல அப்பவே உணர்றதா இல்லையா? அந்த உணரக்கூடிய இது வந்து அப்பேற்பட்ட அறிவு அந்த மண்புழு ரூபமா அங்க இருக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள்லையும் புலனசைவிலையும் விஷயங்களுக்குள்ளையும் பழைய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒப்பிடுதல் நடக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அதை எழுந்துக்கிற அந்த க்ஷணம் வந்து அவேர்னஸ்னால தான் எழுந்துக்குது. அவேர்னஸ்ல இருந்து அப்பால ஒரு இடம் கிடையாது, ஒரு காலமும் கிடையாது. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த புலன்கள் கொண்ட தேகம் கொண்ட இதை வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த புலன்களை வெளியில போறதுக்கு பதிலா தன்னை பார், உண்மையை பார். என்னை உள்ளது உள்ளபடி ஒருத்தன் அறிகிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, என்னை அறிகிறான்னா டோட்டாலிட்டி இப்போ இந்த க்ஷணத்துல இங்க இல்லாமல் வேற ஒரு பிரதேசத்திலேயே கிடையாது. அந்த காலமும் இந்த க்ஷணத்தை தவிர்த்து இன்னொரு காலமும் வெளியில கிடையாது. இதுதான் இதனுடைய நுட்பம். இதுல என்ன சொல்றாரு, சகசிரஷி ஆயிரக்கணக்கான பேர்ல ஒத்தனுக்கு தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணணும்னு தோன்றது அப்படின்றார். ஆயிரக்கணக்கானவர்கள்ன்றது எல்லாம் தேகம் கொண்ட மனிதர்களை விட்டுடுங்க. நம்ம கிட்டேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷ காலத்துக்குள்ள தாட்ஸ் எப்படி என்னென்னமோ வகையான தாட்ஸ் வருது, பழைய எக்ஸ்பீரியன்சஸ் வருது, பொருள்கள் மேலிட்ட எண்ணங்கள் வருது, அது மேல வச்சிருக்கிற பொருள்களை மேலிட்ட, உலகத்தை மேலிட்ட, உறவுகளை மேலிட்ட, நம்மளுடைய பழைய அனுபவங்களை மேலிட்ட, விஷயங்களுக்கு ஆட்பட்ட இந்த விஷயம், இதை தவிர வேற என்ன தாட்ஸ் வரப்போகுது? அதுலயும் என்னென்னமோ வந்துருக்கு, என்னென்னமோ கான்பிகரேஷன்ல வந்துட்டு இருக்கு. இப்படி உள்ளுக்குள்ளேயும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. வெளியிலையும் காட்சி ரூபமா மாயையும் தாண்டவம் ஆடுறா. தாண்டவம் ஆடிட்டு இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாயா பிரபஞ்சத்துல முயற்சி பண்றவன் எங்க முயற்சி பண்ணுவான்? முயற்சிகள் எங்க நடக்கும்?
மிக மிக அருகில பக்கத்திலேயே நடக்கணும். ஒவ்வொரு தாட்டுக்கு பக்கத்திலேயே தான் நடக்கணும். என்னை உள்ளபடி அறியணும்னா அந்த தாட்ஸ்னுடைய வேகம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கணும் நினைச்சு பாருங்க. டிராபிக்கா இருந்தா நம்ம எப்படி நகர முடியும்? அப்படியே கார்னர் இல்ல, நம்ம ரோட்ல ஒரு ஜங்ஷன்ல டிராபிக்னு வச்சுங்க, ஒரு சைக்கிளிஸ்ட் போக முடியாது, ஒரு நடந்து போறவங்க கூட அந்த இடத்தை கிராஸ் பண்ண முடியாதுன்னா அப்படியே ஜாம் இல்ல. அத போல இங்க உள்ள தாட் மூவ்மெண்ட் இதுல நம்மளுக்கு தெரியாது. எதையாவது ப்ரொஜெக்ட் பண்றான்னா அந்த ஒன் ஹூ ப்ரொஜெக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் த ப்ரொஜெக்ஷன். இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இது ரொம்ப நுணுக்கமான அண்டர்ஸ்டாண்டிங். இது ஃபர்ஸ்ட் திங்கிங்கும் தாட்டும் திங்கரும் வேற வேற இல்ல அப்படின்றதே ஒரு ட்ரெமெண்டஸ் டெப்த்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இது புரியுதா? எண்ணமும் எண்ணுபவனும் வேறு வேறு அன்று, செய்பவனும் செய்யும் தன்மையும் செயலும் வேறு வேறு அன்று, காண்பவனும் காணும் தன்மையும் காட்சியும் வேறு வேறு அன்று. எல்லாம் ஒரு புள்ளியில விதிக்கப்பட்டு நடந்துருக்குன்றது ஒரு பெரிய உண்மை. நம்ம மனன்ற சூக்ஷ்ம சரீரத்துல ஏதாவது ஒரு தீவிரமா ஒரு திங்கிங்ல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த திங்கிங் முப்புடிகளாக இருக்கும். எண்ணுதல் எண்ணப்பட்ட ஒரு நினைவு தாட் அப்படின்னு முப்புடிகளாக இருந்துட்டு. முப்புடிகள் தனித்தனியா இல்லை. ஆனா சப்சீக்வெண்ட் தாட் என்ன பண்றது, உடனே அப்படி பண்ண அது முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தானே உள்ள எதிர்க்க நின்றுட்டு பழைய ப்ராஜெக்ட பத்தி யோசிச்சுருந்தவன ஒண்ணுமே புரிஞ்சுக்க விடாம இப்படி போனேன்னா முடியும், அப்படி போனேன்னா முடியாது அப்படின்னு பெருக்கி போயிருக்கு. புரியுதா? இங்க எதிரி வெளியில கிடையாது, எதிரி வெளியிலேயே கிடையாது. பக்கத்துல உட்கார்ந்து, அதாவது பக்கத்துல இருக்கா மாதிரி. எப்படி உபதேசம்னா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிறா, அத போல உள்ளுக்குள்ள அந்த மூவ்மெண்ட் ஃப்ளோலயே இருக்கணும். நம்ம அந்த ஃப்ளோலயே இருக்கணும். இப்ப ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன தாட் போனாலும் நல்ல கூர்மையா அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டு என்டிட்டி இருக்கா, எண்ணம் எண்ணுபவன் ரெண்டு இருக்கா, திங்கர் தாட்னு ரெண்டு இருக்கான்னு பாருங்க. பார்த்தேன்னா கண்ண மூடியே பாருங்களேன், கண்ண மூடி ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் கண்ண மூடி பாருங்க. எனிதிங் எது வேணா வரட்டும், ஒரு ஃபீலிங் கூட வரட்டும். ஃபீலர் ஃபீலிங் வேற வேறையா பாருங்க, தாட் திங்கர் வேற வேறையா பாருங்க. If you are projecting something, the projector and the projected, are they different? பாருங்க. கண்களை மூடி எண்ணமே எண்ணுபவனான் இல்லையா அப்படின்றத பாருங்க. ப்ரொஜெக்டரே ப்ரொஜெக்டடா இல்லையான்றத பாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்காது. அந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காதுன்னு ஒரு எம்டினஸ் பார்க்கறதும் பார்ப்பவனும் அந்த எம்டினஸும் வேற வேறையா பாருங்க. இன்ஃபினிட் ரிக்ரெஷன் இது. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. The one who feels and the feeling, are they different? பார்த்த ஃபீல் பண்ணுங்க. The point of contact இல்ல, there is no dvaitam. சுண்ண கண்ண தரங்க. பரவாயில்ல போடுங்க. இது ஒரு ஜீவன் வச்சுங்க. A center. Actually there is no center. Centers are continuously created. It's only அந்த movement of thought தொடர்ந்து நம்ம இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்,
நான்கிற இந்த தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்கிட்ட திங்கிங் நடந்துட்டு இருக்குன்னு வந்து அது ஒரு தாட். திருப்பி திருப்பி மறைப்பே வந்து எண்ணங்கள் தான். எண்ணங்கள்னா வெறும் எண்ணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை வந்து நான் இந்த புள்ளி வச்சிருக்கேன். இந்த புள்ளி வந்து ஆக்சுவலா முப்புடிகள். திங்கர், திங்கிங், தாட். எல்லா வினை சொற்களுக்கும் போட்டுக்கோங்க. எல்லா வினை சொற்களுக்கும் போட்டுக்கோங்க. மொத்தமா வந்து இதுதான். அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு மூமெண்ட், ஒரு எமனேஷன் இந்த கான்சியஸ்னஸ் ஆஸ் திங்கிங், அதை மட்டும் இப்படி பகுத்திருக்கோம். இந்த பிரபஞ்சம் பூரா உருண்டு திரண்டு ஓடிட்டு இருக்கு. இதுவே மெட்டீரியல் மூமெண்ட். இது அத்தனையும் மெட்டீரியல் மூமெண்ட். மெட்டீரியல் மூமெண்ட் அசைகிறது, அசைவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வந்து குணத்தன்மைகள்லாம் வேற வருது. இதனுடைய வேகத்தை பொறுத்து ரொம்ப கிராசிஃபையா இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்ற, தமஸ் சொல்ற. ரொம்ப கிராசிஃபைட்னா என்ன, காட்சி தாயா உலகம், என் உடம்பு தாயா உலகம், நான் என்றது இதுதாயா. என்னாலாம் இந்த சமாச்சாரம் தான். என் கண்ணால பார்க்கறது, என் வாயால ருசிக்கிறது, என் காதால கேட்கறது, என்னுடைய சுகபோகங்களை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய கம்ஃபர்ட்ஸ், என்னுடைய சுகத்தை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு உள்ள இந்த மாதிரி பல கோடி புள்ளிகளா பதிஞ்சு, அது பதிவு கூட இல்ல, ஓடிண்டே இருக்கு. அங்க ஒரு வழி வந்து உற்பத்தி ஆகுது. அந்த வழிக்கு பேர் தான் ஜீவத்தன்மை. எப்படி வந்து ஒரு மலையோ ஒரு காட்டுலையோ தொடர்ந்து மனுஷன் ஒரு வழியா நடந்து போனா அது ஒத்தையடி பாதையா மாறிடுறோம், அந்த மாதிரி இங்க வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நடப்புக்கே காரணம் வந்து விசாரிக்காத தன்மை. மாயைக்கு இல்லாட்டி அவித்தைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீ விசாரிக்கல. எதை விசாரிக்கணும்னு கேட்டா, இந்த வினை புரிவனா, வினை புரிதவனா, திங்கரா, திங்கிங்கா, ப்ரொஜெக்டரா, ப்ரொஜெக்டிங்கா, one who is motivated and there are clear cut motives அப்படின்னு தொடர்ந்து விதவிதமான வினைச்சொற்களோட உள்ள கான்சியஸ்னஸ் ஓயாம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, முட்டை வந்துருக்கு. உண்மை தெரியணும்னா திருப்பி அவன் அருளால தான் தெரியப்படணும். அந்த அவகாசத்தையும் அந்த ஸ்பேஸையும் அவன் தான் உள்ள கொடுக்கணும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவரு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிதான் இருக்கா யாரோ ஒருத்தனுக்குத்தான் நான் காண்பிக்கிறேன்னு தான் அது அர்த்தம். அவன் அருளாளி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். திருவாசகத்துல பார்த்தோம்னா கிளியரா மாணிக்க வாசகர் இப்படியே படிப்பார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினேன் அப்படின்னு. அவன் நின்றான், ஃபர்ஸ்ட் நிக்கணும். இங்க இட் ஷுட் ஸ்டாப். ஸ்டாப்பிங் அண்ட் ரியலைசிங் ஆர் சேம் சினானிமஸ் வேர்ட்ஸ். உங்களோட கூர்மை எண்ணத்தை பார்க்க சொன்னேன். என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. எண்ணுபவனும் எண்ணமும் ரெண்டு விஷயமா? ஒண்ணுதான். நம்மளுக்கு தொடர்ந்து இதே கண்ண ஏற்கனவே பல எக்ஸ்பீரியன்சஸ் கொண்டு வந்து மனமா உள்ள இருந்துருக்கு. உள்ள ஒரு விஷயத்தை திங்க் பண்றது, உடனே அதை மறுத்தோ ஆமோதிச்சோ ஏற்றுக்கொண்டோ நிராகரிச்சோ என்னவோ விதமான மாடிபிகேஷன் பண்றதுக்கு இமீடியட்டா பிசிக்கலாம ஒரு உடல் இருக்கிறதுனால ஒரு தொடர்ச்சி அதை என்ன நினைச்சுக்கிறது, இவன் திங்கர் உள்ள திங்கிங் இவன் தனியா பண்ணிட்டு இருக்கான். உள்ள உட்காந்து சமையக்காரன்றவன் தனி, அவன் பொருள்களை எடுத்து போட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே திங்கிங் ஆக்சுவலா திங்கர் கூட கிடையாது. திங்கிங் வந்து அந்த திங்கரை உருவாக்குறது.
சீரியல் லைட் மாதிரி ஆமா, உருவத்தை உண்டு பண்றது. இப்போ அந்த சீரியல் பல்புல எப்படி இருக்கு, ஒரு பல்பு தான் மொத்தம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, அவ்வளவுதான். இது ஆஃப் ஆகும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற பல்பு வந்து ஆன் ஆயிருக்கு. அதே டைம்ல அது ஆன்ல இருக்கு, இது ஆஃப்ல இருக்கு. முன் பல்பு ஆன்ல இருக்கு, நடு பல்பு ஆஃப்ல இருக்கு. அவைகள் தனித்துதான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கடிகார வினாடி முள்ளுல அந்த முள்ளுக்கு இப்ப 4வது செகண்ட்ல இருக்கேன், 5வது செகண்ட்ல இருக்கேன், எதுவுமே தெரியாது. நான் இப்ப கிராஸ் பண்றது 5வது செகண்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு கான்சியஸ்னஸ் கிடையாது. இட் இஸ் புஷ்ட், இட் இஸ் மூவிங், சிம்பிளி இட் இஸ் ரிவால்விங். ஒண்ணு ஒண்ணா அப்படியே டிக் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒன்னு ஆஃப் ஆகுது, ஒன்னு ஆன் ஆகுது. இதே மாதிரிதான் உள்ளுக்குள்ளையும் ஒரு உருவம் கிடைச்சிருது. ஒரு சீரியல் லைட்டை நம்ம ஆப்ஜெக்டிவா பாக்குறோம். பார்க்கும்போது ஒண்ணு இருந்து ஒண்ணு அணுகுது. அப்படியெல்லாம் நம்மளுக்கு நுட்பமா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. இல்லாட்டினாலும் ஒரு பெரிய சுவாமி படமே வந்துடும் அதுல, இல்லாட்டி ஒரு பெரிய சக்காவும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும், இருட்டுல ஃபுல்லா ரிவால்வ் ஆயிட்டு. இந்த மாதிரியே உள்ள நடந்துட்டே இருக்கு. அப்படி நடக்கும்பொழுது அவனுக்கே இந்த தேகமும் இருக்கிறதுனால அந்த கண்களுக்கும் ஒளி பாய்ச்சப்படுகிறது. ஒரு விஷயத்தை வந்து சங்கல்பத்தை வந்து அவன் தானா நினைக்கும் பொழுது புலன்களுக்கும் ஒளி வருது. ஆக்சுவலா இங்க கர்மயோகத்துல ரொம்ப வேகமா வேலை பண்றவாளுக்கு பின்னாடி பின்புலமா உள்ள வேலை பண்றது ஈகோ தான். இல்லவே இல்லை. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல என்னதான் எல்லா புலன்களும் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கர்த்தாவான ஈகோ இல்லைங்க. ஈகோ மனத்தோட எங்கேயோ போயிட்டார், அந்த உடம்பை விட்டே போயிட்டார். இல்லவே இல்லை. எழுந்த உடனே எழுந்துக்கிறதுக்கே ஈகோ வேணும். உடலாவும் அந்த ஈகோ இருக்கு, அந்த உயிர்ப்பும் ஈகோ. அதுல எண்ணுதல்கள் உள்ள உணர்வா உடம்பு பூரா எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது பரவி உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இதனா மாறிடுவான். வினையோடயே சேர்த்துதான் திங்கிங் நடக்கும். நான் எண்ணுகிறேன்னு நம்ம எண்ணறதே கிடையாது. எண்ணம் ஓட்டினே இருக்கும், அதுல நான் அப்படியே இடம். கரெக்டா? அத்தனை விதமான வேற்றுமை உருவங்களும் அதுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கும். ஒரு கோபம் வரும்போது எனக்கு கிடைக்கல ஏதோ ஒண்ணு, எனக்குன்றதுதான் அந்த கான்ஜுகேஷன் அங்க அஃபெக்ட் ஆனது. என்ன ஏமாத்திட்டா, எனக்கு கிடைக்கல, இப்படி பண்ணிட்டாலே அப்படி பண்ணிட்டாலும் பேசிட்டு இருந்தே தவிர எனக்கு பண்ணிட்டாலே என்ன கூட பேசாது. அது ரொம்ப பேசும்பொழுதுதான் வரும். ஆனா ஃபுல்லா அதுதான் புஷிங் அண்ட் புல்லிங் ஃபோர்ஸே. அகங்காரமும் மமகாரமும் தான் புல்லிங் அண்ட் புஷிங் ஃபோர்ஸே. அங்க சென்டரே அதுதான் ஹப். இதை விசாரிக்க வேண்டியதுதான் அந்த விசாரத்தினுடைய ஸ்டெப். கம்ப்ளீட் ஆன்மீகம், கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ரெஸ்டிங் ஆன் திஸ். எல்லாமே பக்கத்திலேயே அருகிலேயே எல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்து, இது யாருடைய மனம், யாருக்கு இந்த குறை, யாருக்கு இந்த வேகம், யாருக்கு இந்த நாட்டம், யாருக்கு இந்த துறவு, யாருக்கு இந்த ஆன்மீக தேடல், இதுக்கா? This is already innate, non-existent. பஞ்சபூதங்கள்ல எதுக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும்னு தெரியுமா? தென்னை மரத்துக்கு தான் தென்னை மரம் தெரியுமா? வேறு மூலமா பஞ்சீகரணம் பண்ணி தண்ணியையும் சத்தையும் மண்ணனோட சாரத்தையும் சூரியன்ல இருந்து வெளிச்சத்தையும் பூமியிலையும் உள்ளயுமா இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கே தவிர, விதைகளுக்கு ஆட்பட்டிருக்கே தவிர, இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கேன்ற ஒரு கான்சியஸ்னஸ் கூட கிடையாது. ஒரு சூரியனுக்கு பஞ்சபூதங்கள்ல இந்த பூலோகத்துல அது ஒரு தலையாய நட்சத்திரம், இந்த குடும்பத்துக்கு தலைவர். அவருக்கு ஒரு நேம் கிடையாது. அந்த ஃபார்ம்னு பார்த்தா கூட என்ன இருக்கு, ஹீலியம் தான் கம்ப்ளீட்டா. இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்டிங்விஷ் கண்டினியூஸ்லி. எவ்வளவோ 1000 செல்சியஸ்ல குதிச்சு ஒளியையும் இதையும் கொடுத்துட்டு இருக்கு. அது கொடுக்காத காலமே கிடையாது. 365 நாள் இன்ட்டு 24 hours கொடுத்துட்டு இருக்கு நம்ம கணக்கு பிரகாரம். இது சுத்திட்டு இருக்கிறதுனால இது இருட்டுக்கு ஆட்படுறது. இருட்டுக்கு ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஒளியினாலதான் இருட்டு, சைலன்ஸ்னாலதான் சவுண்டு. எது மூலம்? எல்லாத்துலயும் எது மூலம்? அதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார். தத்துவத்தக
உள்ளபடி என்னை அறிகிறான். என்னை அந்த டோட்டாலிட்டியோட அவர் சேர்றார். அந்த டோட்டாலிட்டின்றது திருப்பி இட்ஸ் நாட் எ ஃபார்ம். எந்த இடத்துல சமுதிரத்துல ஒரு பொட்டு ஜலத்தை எடுத்து வாயில விட்டாலும் உப்பு கிடைக்குது. அத போல உள்ளுக்குள்ள ஆன்மா இந்த நானும் யாரா பேசுறான், என்னைன்னு யாரா பேசுறான், யாரு எனக்குன்னு கோபம் வருது அப்படின்னு அந்த க்ஷணத்துல ஒரு க்ஷணத்துல பார்த்தா கூட அந்த பார்ப்பவனும் பார்க்கும் தன்மையான எண்ணமும் பார்க்கப்பட்டதான அந்த கோபமும் எதுவுமே இங்க இருக்க சான்ஸ் இல்லை. அதுதான் தத்துவத்தக உள்ளபடி as is where is how it is. ஏன்னா ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு பொருள் தான். அதே மாதிரி கிருஷ்ணர்லேருந்து இந்த பார்த்தவனும் வேற இல்லை. இத தென்னை மரம்னு பேர் கொடுக்கிறது அந்த டோட்டாலிட்டி இந்த புத்தியா மாறி இவனோட எண்ணமா மாறி இந்த தமிழ்நாட்டுல இதுக்கு தென்னை மரம் அப்படின்னு அது பேர் கொடுக்கிறது. அதுக்கே ஒன்றும் தெரியாது. அது போல இந்த தேகத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இது என்ன பெயர் கொடுத்தாலும் அந்த பெயர்ல கூப்பிட போறது. அழைக்கிறதுக்கு தான் பெயரை தவிர உண்மையில பெயர்ல ஒண்ணுமே கிடையாது. சரி, பெயருக்கு பின்னாடி உருவம் இருக்கேன், சரி அந்த உருவத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடையாது. எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது இந்த சைடு ஜடம், அந்த சைடு பூரணமான சித்து. இதுக்கு நடுவுல டெம்பரரியா எஃபிமரலா ஃபிளீட்டிங்கா ஏதோ உற்பத்தி ஆகிற ஒரு வஸ்து, அறிவினுடைய ஒரு ஜொலிப்பு, அறிவினோட ஒரு ஜொலிப்பு திங்கிங்கா மாறுறது. அது வெறும் திங்கிங்கா மாறல, எப்ப பாரு அதுல ஒரு செக்யூரிட்டியும் கண்டெடுத்து சுகத்தை கண்டெடுத்து. நிறைய பேருக்கு என்ன டே ட்ரீமிங்கா சுகம், ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது பழைய நினைவு போட்டு அசப்புண்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி எல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குறது. குரூப்ல பிசிக்கலா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், மதத்தோட பெரிய கிராஸ் ஐடென்டிபிகேஷன், கண்ட்ரியினோட கிராஸ் ஐடென்டிபிகேஷன், அதெல்லாம் சேஃப்டி. திருப்பி யாரு கூட அந்த சேஃப்டின்னு நம்ம கேட்கறது இல்ல. யாருக்கு இந்த வாழ்வாத நாட்டம்? செக்யூர்ட் பேக்கேஜ் யாருக்கு வேணும்? Who wants to be secured? First of all, is there any entity which can be secured at all? Is there an entity separately existing? தனியாதான ஒரு ஜீவ தன்மை அங்க இருக்கா? எல்லாம் பார்த்தா காம்பவுண்டட் திங்ஸ். காம்பவுண்டட் திங்ஸ். மனம்ன்றது ஃபுல் ஆஃப் வேல்யூஸ், ரிலேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், டோட்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் கரண்டை விட்டு வருதா இல்லையா? உள்ளயும் தொடர்ந்து ஒரே ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் இல்லவே இல்லையே, ஃபேட்டிக் ஆயிடுது. உடனே நேரம் நம்மளே புலன் வழியா கொஞ்ச நேரம் ஒரு யோசனை பண்ணியிருந்தோம்னா நேரம் நம்மளுக்கு டென்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கலா அதுவே என்ன பண்றது, சிஸ்டம் என்ன பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது. கண் வழியாவோ வேற ஏதாவது ஒலி வழியாவோ இது வழியாவோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது. திருப்பி உடனே மைண்ட் அப்படியே அதுக்கு போயிடுறது. எது மேலையும் தொடர்ந்து பதிக்கவே முடியாது, நிற்கவும் முடியாது. வெளியிலையும் நிற்க முடியாது, உள்ளேயும் நிற்க முடியாது. இது பெரிய என்ன பரிசோதனை, சுய ஆராய்ச்சி. ஆன்மீகன்றது என்ன? உள்ள நிஜமா ஏதாவது ஒரு தனித்த சென்டர் இருக்கா, தனித்து ஏதானும் இருக்கா? இதையே நம்ம வேத வாக்கியம் 4 வேத வாக்கியங்கள்ல ஒரு வித்யாரண்ய முனி ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. இந்த தன்மை இந்த டோட்டாலிட்டி ஒண்ணுதான் இருக்கு, இது சிருஷ்டிக்கு முன்னாடி இப்படித்தான், சிருஷ்டியா இருக்கும்போது அப்படித்தான். அதனாலதான் இது எப்போ இருந்துருக்கு, இதுவும் எப்பவும் இருந்துருக்கு. இரண்டுமே மயக்கம். இது லொகேஷனல் மயக்கம், அது டோட்டல் மயக்கம். லொகேஷன் தான் என்ன? இங்க யாரோ ஒருத்தன் இருந்து அதை பார்த்து காட்சியை பார்த்து பிரமிக்கிறது, சத்தத்தை பார்த்து பிரமிக்கிறது, அதை பார்த்து பிரமிக்கிறவனை பார்த்து பிரமிக்கிறது, எண்ட்லெஸ் மாயாஜாலம். இது ஒரு பாட்டு. இது அகம் பிரம்மாஸ்மின்ற வேத வாக்கியத்தை அவர் விவரிக்கிறார் பஞ்சதசியில. அப்ப விவரிக்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, ஏகமேவா அத்விதீயம்
தத்து நாம ரூப விவர்ஜிதம். விவர்ஜிதம்னா வித்தவுட், நாம ரூபம்னா வித்தவுட் நேம் அண்ட் ஃபார்ம். இங்க சூரத், விமல், இங்க நாம, இதெல்லாம் பெயர்கள். இரண்டற்ற ஒரு பொருள், பெயர் இல்லாமல், தனித்த வடிவங்கள் இல்லாமல். அப்படின்னா என்ன? ஒரு பொருள் தான் இதுவும். எதை நம்ம டோட்டாலிட்டியில மாயைன்னு சொல்றோமோ, பர்சனலா அவித்தைன்னு சொல்றோமோ, அதுவும் அதுவே, இதுவும் அதுவே, அதுவும் இதுவே. எல்லாத்தையும் ஜொலிக்க வைக்கிறது அது. எல்லாத்துக்குள்ளயும் அதுவேதான் வாழறது. எல்லாத்தினுடைய உயிர்ப்பும் அதுதான். 3 சரீரங்களும் அதுதான். பஞ்ச கோஷங்களும் அதுதான். அதற்கு முன்னாடி தோன்றுதல்களா நிற்கிறதும் அதுதான். இந்த கண்ணுக்கு முன்னாடி ஏதோ காட்சியா விரியுதுன்னா அந்த காட்சியும் அது, காணும் தன்மையும் அது, காண்பவனும் அவன். வெள்ளி மாளாது பராக்கிரமத்தை. அதனால எது மூலமா அது ஜொலிக்கிறதோ அது மூலமாவே திருப்பி உள்ள போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏகமேவா அத்விதீயம் தன்னாமரூப விவர்ஜிதம் சிருஷ்டேஹே புராதுனா அபி தஸ்ய தாத்ருத்வம் தத் இது ஈரியதே. சிருஷ்டேஹே புராதுனா அபி, சிருஷ்டின்றது ஒரு தனித்த லொகேஷன்ல நம்ம எப்ப உணர்வுக்கு வரோமோ அதுதான் சிருஷ்டி. இல்லாட்டி சிருஷ்டியே கிடையாதுங்க. இந்த சிருஷ்டி இல்லாத காலமே கிடையாது. இங்க படைக்கும் தொழில், நிர்வகிக்கும் தொழில், மறைக்கும் அழிக்கும் தொழில், அனுகிரகிக்கும் தொழில், மறைக்கும் தொழில், எல்லா பஞ்ச கிருத்தியங்களும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. என்ன தொழில்னாலே இது 5 இருக்கும். எனக்கு ஒரு காலத்துல புரியாம இருந்தது, ஒரு காலத்துல புரியுது. சின்ன வயசுல புரியல, 2 வருஷம் கழிச்சு புரியுது. ஒரு 5 வயசு பொன் குழந்தைக்கும் 6 வயசு பையன் குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பருவ வயதுங்கும்போது வருது. அப்படின்னா எங்க இருந்தது இது? இந்த வித்தியாசங்கள் ஏன் வருது? உள்ள இருக்கு, எல்லாம் டீப்பா உள்ள இருக்கு. அத போல இங்க தோற்றத்துக்கு வரப்போறவை அத்தனையும் உள்ள பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த தோன்றுபவைகள் நீ அன்று, இந்த 6 விதமான வேற்றுமை உறவுகள் கொண்ட இந்த தன்மைகள் அன்று, அது பரம்பொருளே. அப்படின்றத இதை உத்து உத்து பார்த்தாதான் அது விளங்கும். தொடர்ந்து எண்ணம் மூலமாக நான் எழுகிறது, என்னை எழுகிறது, என்னால் எழுகிறது. இல்லாட்டி அதுக்கு ஒரு இருப்பே இல்லை, ஒரு இருப்பே இல்லை. இதுதான் அவர் சொல்றார். ஏகமேவா அத்விதீயம், அதாவது இரண்டற்ற ஒண்ணுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதற்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, தனித்த ஃபார்மும் கிடையாது. ஏதானும் ஃபார்ம்னு நம்ம புத்திக்கு உள்ளுக்குள்ள தென்பட்டாலும் சரி, புத்தியானது புலன்கள் மூலமா வெளியில வந்தாலும் சரி, அவனாதான் இருக்க முடியும். பார்க்கப்பட்டது அவனே, பார்ப்பவனும் அவனே, பார்க்கும் தன்மையும் அவனே. இதுதான் சொல்றது. சிருஷ்டேகே புராதுனா அபி, உற்பத்திக்கு முன்னாலேயும், தஸ்ய தாத்ருக்கும், அதனுடைய தன்மை இப்படியே தான், இதுவே தான். அதனாலதான் இப்ப நம்ம என்ன ஆக்சுவலா இது பண்றோம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல கிளாரிட்டி உள்ள. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலா நிர்விகல்ப சமாதி இல்லாட்டி சகஜ நிர்விகல்ப சமாதின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவலா சகஜ நிர்விகல்ப சமாதினா என்ன? வெறும் அவேர்னஸ், கம்ப்ளீட் ஆழ்ந்த உறக்கம், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, என்ன மனமே இல்லை. அந்த உடல் கொண்ட அந்த மனம் கிடையாது, தனித்த எந்த எழுச்சியும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது. அப்படியே அடங்கின நிலைமை, தளர்ந்த நிலை. எப்படி நெருப்பு சமையல் முடிஞ்ச பிறகு எல்லாம் எடுத்து பரிமாறி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வெறும் சாம்பலா எப்படி தளர்ந்து போடுறதோ, அந்த மாதிரி ஜீவத்தன்மைக்கு எந்த ஜுரமும் கிடையாது. சென்டர் தான் ஜுரத்தை உருவாக்குறது. ஜுரம்னாலே ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், 3 வார்த்தைகளையும் போட்டுக்கலாம். டென்ஷன்னா இழுக்கிறது, ஸ்ட்ரெஸ்னா அழுத்துறது, ஆங்ஸைட்டினா பரபரப்பு, ஆர் நத்திங்.
ஒரு தகுதிக்கு மீறி இருக்கிறது பேர் டென்ஷன் பண்றது. டிப்ரெஷன் தான் அதுதான், திரும்பி திரும்பி போட்ட இடத்துலயே அடிச்சுட்டே இருக்குது. இது யார் பண்றா? நம்மளே பண்ணிக்கிறோம். சரி, இது ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது உருவாச்சுன்னா கூட இப்ப நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா, அதாவது இந்த 3 விதமான உடல்களை பத்திய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது, சிருஷ்டியை பத்திய பேரறிவு பத்திய விளக்கம் கிடைக்கப்படும் போது ஆக்சுவலா என்ன ஆகுது? அந்த அணைஞ்ச நெருப்பு போல தணர்ந்து மனமே அற்றுனா என்ன? தனித்த எழுச்சிகள் கிடையாது. எழுச்சிகளை எதனால வருது? இது யாரோ இருக்கான்ற நம்பிக்கை, பரமார்த்த நம்பிக்கை. யோசிக்காட்டி நான் வாழ முடியாது, என்ன நானே காத்துக்கணும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடி ஏதோ செக்யூரிட்டி ஆங்கிள் நிறைய இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறியாமைன்ற ஆங்கிள் இங்க இது எல்லாமே நிர்வாகம் நடந்துட்டு பெரிய நிர்வாகம். யாரும் இங்க காத்துக்கவும் இல்லை, யாரும் இங்க உற்பத்தியும் பண்ணிக்கல. எல்லா குழப்பமும் தணர்ந்து அடங்கின அந்த ஒரு ஸ்திதி ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கமும் இப்போ நீங்க பண்ண போற நிர்விகல்ப சமாதின்ற சகஜ தியானமும் ரெண்டும் வேற வேற இல்ல. தூக்கமா மனம் தூங்க போறது வெறும் அறிவு மொத்தம் வச்சுட்டு போகுது. அதாவது எண்ணம் போச்சுன்னா எண்ணம் போறதுன்ற அறிவு, அவ்வளவுதான். எண்ணத்துக்குள்ள எந்த விதமான கிளைஞரும் கிடையாது. அதை பகுக்கவும் போறதில்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணோம்னா there is a person who wants to understand anything, who is motivated to understand. First of all, there is no entity. It is a passing moment. It's a great flux, ceaseless flux, incessant flux, great movement. இத புத்தர் மகாயானான்னு கொடுத்துட்டார். பெரிய மூமெண்ட் மகாயானா, கிரேட் மூமெண்ட், பெரிய வேணும். இப்போ இந்தியால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தா ரெண்டு நிப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஒரு நாளைக்கு 2 லட்சம் கோடி ட்ரேட் பண்றா. கல்யாண கச்சேரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பூமி கட்டி பறக்கும். 2 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்சன் நடந்து நடக்கும். திருப்பி அடுத்த நாள் கச்சேரி. இது மாதிரி இது ஒண்ணும் இல்லை. இது ஒரு இதுக்கு கடலுக்கு முன்னாடி ஒரு திவலை மாதிரி பரம்பொருள் அப்படி நடத்திட்டு இருக்கான். அவனோட சங்கமம் தான் இந்த நிர்விகல்ப சமாதி இங்க உள்ள நடக்க போறது. இங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு துளி ஜலத்தை டேஸ்ட் பண்ற மாதிரி தான் ஒரு திங்கர், அவனே எண்ணம், அவனே திங்கிங், 3 அங்க கலந்து அங்க வந்துட்டு இருக்கு. அது வர்றது அவன் இல்லாமல் இங்க நடக்காது. அவன் இல்லாமல் இங்க நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அறிவு உள்ள நம்மளுக்கு உள்ள தெரியறது. இதுதான் அகம் ஸ்புரணம்னு சொல்றாரு பகவான். அகம் ஸ்புரணம். நான் லாஸ்ட் வீக் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன், ஸ்பந்த காரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய சிவ ஆகமங்கள்ல சிவசூத்திரங்களை பத்தி வியாக்கியானம் எழுதியிருக்காரு ஒருத்தர். அந்த வியாக்கியானத்துல அதுக்கு அந்த சிவசூத்திரங்களுக்கு ஸ்பந்த காரிகைகள்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸ்பந்தம்னா ஸ்புரித்தல், தொடர்ந்து ஸ்புரித்தல். அந்த ஒரு அதிகாரத்துலதான் கிருஷ்ணரா என்ன சொல்றார்? என்னை அறிகிறான்றாரு. என்னைன்றது இப்போ நீங்க எல்லாம் கேட்டு இருக்கீங்க, இதயம் தனியா துடிச்சுட்டு இருக்கா இல்லையா? அது மாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்தூல இதயம் சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா? கிட்னி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல தாட்ஸ் போயிட்டு இருக்கலாம், போகாம இருக்கலாம். கவனம் கூர்ந்து ஒரு பாயிண்ட்ல நிற்கும் பொழுது என்ன நடந்தாலும் தெரியல. இந்த அண்டத்தையும் இந்த புவனங்களையும் நினைச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? எங்கேயாவது ஒரு அடர்ந்த அமேசான் காட்டுல ஒரு சின்ன பூச்சி கூட இப்ப புதுசா ஒரு பிறவி எடுக்கலாம், அங்கேயும் ஒரு திடுத்தல் நடக்கிறதா இல்லையா? இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்மரணம் நடந்துட்டே இருக்கு. எல்லா எண்ணங்களுமே அதனுடைய மைய புள்ளியில ஒரு சார்ஜ். அந்த சார்ஜ் அவனுடையது. அந்த எண்ணம் கிடையாது. எண்ணத்துக்கு ஏதோ ஒரு பெயர் இருக்கு, ஒரு சொல்லுதான் எண்ணம். அந்த சொல்லு ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது, ஏதோ ஒரு உணர்ச்சியை குறிக்கிறது. மனுஷ மனத்துல வரும்பொழுது ஒரு எலியா இருக்கட்டும், ஒரு பூனையா இருக்கட்டும், ஒரு முயலா இருக்கட்டும், ஒரு மீனா இருக்கட்டும், இப்படி 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 அந்த கடல்ல அப்படி போயிட்டே இருக்கு. அதனுடைய நாட்டம் அறிவு தானே நாட்டம் கொள்ள முடியும். அறிவு ஒரு உபாதிய ஒரு உடலா மாறும் பொழுது
கண்களை வச்சு வேட்டையாடிண்டு என்னவோ கிடைக்கிற இறைய தேடின்னு மேல கீழ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நாட்டம் தானே, அதுவும் ஸ்புரணம் தானே. இங்க ஸ்புரணம் நடக்காத க்ஷணம் கிடையாது. ஆன்ம ஸ்புரணம் தான் ஒரே ஸ்புரணம். அந்த ஸ்புரணம் எல்லாத்துலயும் நடக்கிறது. அதுதான் இந்த ஸ்பந்த காரிகையினுடைய மூலம். ஸ்பந்தம்னாலே துடித்தல், தொடர்ந்து துடித்தல், தொடர்ந்த இது. ஆத்மாக்கு டெபினிஷனே என்ன சொல்லுவான சமஸ்கிருதத்துல, அததி இது ஆத்மா, எண்ட்லெஸ் மூவ்மெண்ட். அதாவது அதனால மூவ் ஆகுறதே தவிர அது மூவ் ஆகல. பல்பு இருக்கிற இடத்துல இருக்கு, கரண்ட் ஒரு செகண்ட் ஆனாலும் எரியுது சீரியல் லைட்ல, அடுத்த செகண்ட் கரண்ட் இஸ் வித்ட்ரான், ஆஃப் ஆயிடுறது. ஆன் அண்ட் ஆஃப் மோட் தொடர்ந்து ஒரு பல்புல ஒரு லொகேஷன் நடந்துட்டு இருக்கு, ஸ்புரணம் நடக்கிறது. தாட்ஸ்லயும் அதே தான் நடக்கிறது. நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்குள்ள நம்ம மனம்ன்றதுனாலதான் இந்த தேகமும் தெரியுது, உலகமும் தெரியுது, புலன்களும் வேலை பண்ணிட்டு இருக்கு. உள்ள திங்கிங் கெப்பாசிட்டியும் கூட இருக்கிறதுனால பிரமிச்சு போய் நம்ம என்ன பண்றோம், இவன் தான் இதுக்கு சொந்தக்காரன், இதனால இது நடக்கல, அது நடக்கிறதுனால இவன் இருக்கான். அது நடந்துட்டே இருக்கு, நடக்காத காலம் இல்ல. இந்த சரீரம் விழுந்த பிறகு கூட அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த காலம்ன்றது இல்லவே இல்லை, எப்பவும் ஒரு பொருள் தான் இருந்துட்டு இருக்கு. அதான் அவர் சொல்ற சிருஷ்டியே புராதனா அப்படின்னு அவர் சொல்றது என்ன, சிருஷ்டிக்கு முன் காலத்திலும் ஏதாவது ஒரு பிக் பேங்கே வச்சுக்கோங்க. பிக் பேங் 13 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுன்றா. அந்த ஒரு புள்ளி இப்பதான் அது அந்த ஹேட்ரன் கொலைடரை வச்சு கண்டுபிடிச்சு இது பண்ணி உட்காந்துன்றதா. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி, ஒரு மைக்ரோ நானோ செகண்ட் முன்னாடி, அதுக்கு முன்னாடி அதுதான். அது இவெல்லாம் ரொம்ப சூப்பரா, அதுவும் இவர் வித்யாரண்யமணி கேட்கவே வேண்டாம். அறிவு என்ன ஒரு என்ன மண்ணு என்னது ஒரு களிமண் மாதிரியா இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு அவர். இவ்வளவு பேரறிவாதான் இருக்க முடியுமே தவிர அறிவு வந்து மொபைல் சென்ஸ்லெஸ் மூவ்மெண்ட். அது ஒரு வீல் வந்து சுத்துறது, ஃபோர்ஸ பார்க்க முடியுதா? வீல் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். போயிட்டு விடுறோம், சுத்திட்டே இருக்கு. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஓயாயிர வரைக்கும் சுத்த போகுது. என்ன சுத்துறது தானே தெரியுது, ஃபோர்ஸ் சுத்துறது தெரியலையே. ஃபோர்ஸ் என்னண்டே இருக்கு. சயின்ஸ் பிரகாரம் சொல்ற அந்த 4 போர்சஸும் எக்காலத்திலும் இருந்துட்டே இருக்கு. அந்த போர்சஸுக்கு எங்க தொடக்கம், எங்க நடு, எங்க எண்டு, அதை பார்க்க போறவன் அதுல கரைஞ்சிருவான். அவனோட பார்வை தான் அங்க கொலாப்ஸ் ஆகி அவனுடைய ஒரு தியரியா அவன் நினைக்க போறது. இதை தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது. அதுவும் அப்சர்வர் இஸ் த அப்சர்வர். பார்ப்பவனுடைய கன்க்ளூஷன் தான் அது. இங்க பார்ப்பவனும் பார்க்கப்பட்டதும் சேர்ந்து ஒரே பார்வை தான். இந்த உள்ள புரியாத வரைக்கும் இது கன்ஃபியூஷன் நடந்துட்டே இருக்கும். இன்ஃபைனைட்டா இப்படியே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தான் அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். புரியுதா? இங்க வந்து மகான்கள் எங்க தேடணும், இது உலகத்தில் தேடுற விஷயம் இல்லை. இந்த நானே தான் இதை மறைக்கிறான். நான் என்னை என்னால் என்னோடும் பேசுற தன்மை தான் இதை மறைக்கின்றது, பேரறிவை மறைக்கிறது. அதனால பார்க்க வேண்டிய இடமே, பார்க்க வேண்டிய வஸ்துவே நான் தான். அதனால நான் எங்க ஸ்பிரிக்கிறது, அதுல ஒரு சின்ன இன்னும் ஒரு கிளியரா ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, என்ன எங்க இருக்கிறதுன்னு பார்த்தாலும் நான் எங்க இருக்கிறதுன்னு பாக்குற மாதிரி தான் அது அர்த்தம். எனக்குன்ற வார்த்தை சேர்ந்து ஏதாவது உரிச்சு வெளில வந்து தானே ப்ராஜெக்ட், அதை பார்த்தாலும் நான் எங்க இருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அகம் ஸ்புரணம் எங்க நடக்கிறது பார்த்தா ஒரு லொகேஷன் இருக்காது, ஸ்புரணம் மொத்தம் இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பண்ண போற தியானத்துல sound is name is not important, movement is important. Something moves as consciousness. என்னவோ ஒண்ணு எண்ணமா போறது, இல்லாட்டி ஏதோ ஒரு பழைய மெமரி எண்ணமா வருது, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபீலிங்கை பத்தி நான் பேசுறேன், கால் வலிக்கிறது அப்படின்றது திருப்பி எண்ணம் உள்ள அந்த நினைப்பு. மட்டும் எல்லாமே இந்த மோட் ஆஃப் கன்வர்ஷன் இஸ் ஒன்லி திங்கிங். Feeling is also converted as thinking. Memory is also converted as thinking. Thinking is visualizing also. அதனால இப்ப வந்து காட்சியும் உள்ள முக்கியம் கிடையாது, வெளியும் அந்த வார்த்தையும் தேடப்படுறது இல்ல. இது என்ன இதை யோசிச்சுட்டு இருக்கோம், இதை எதுவுமே கிடையாது. யார் யாருன்னு பார்த்தா அந்த சென்டர், அங்க எங்க சார்ஜ் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்.
எங்க ஸ்பிரிக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டா பெரும் மௌனம். ஆனா தொடர்ந்து தேகம் தோறும், உபாதிகள் தோறும், மெட்டீரியல் ஃபார்ம்ஸ் தோறும் இது தொடர்ந்து ஸ்பிரிச்சுட்டே இருக்கு. இது நிற்கிற காலமே கிடையாது. ஆனா இப்படி பார்க்கும் பொழுது பார்க்கப்பட்டதான எண்ணங்கள், தனித்த காட்சிகள், தனித்த நினைவுகள் விலகி சோர்ஸிலேயே போய் நிற்போம் தொடர்ந்து. இதான் நீங்க இப்ப பண்ணணும். புரிஞ்சுதா? ஆனா புரிஞ்சுதா? எது வருதுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன இந்த நினைவு வந்திருக்கு, என்ன பண்றது? அதை வச்சுண்டு எதுவும் பண்ணக்கூடாது. மூவ்மெண்ட் அஹெடும் கிடையாது, பிஹைண்டும் கிடையாது. ஏதாவது வேணா அந்த வெளியே விட்டுறோம், காட்சியை விட்டுறோம். ஏதோ புலப்படுறது இல்லையா, ஏதோ ஸ்புரிக்கிறதுனாலதானே புலப்படுறது. அதை பாக்குறோம், அந்த ஸ்புரணத்தை பாக்குறோம். தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வரது இல்லாட்டி வராம நிக்கிறது கூட வரதுதான். இங்க நிக்கிறது கூட மூமெண்ட் தான். அது அனுகிரகம் இருந்தாதான் இந்த நிற்றல் நடக்கும். அப்ப நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். பண்றதுதான். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா, கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைண்ட் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1ல மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணி ஓசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியில இருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.